ஹாய் கைஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்துருவோம். மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு 24,450 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 24,450 க்ளோஸ் ஆனாலும் மார்க்கெட் அன்னைக்கு நைட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் மைனஸில் காமிக்குது. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 300 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகணும். ஸோ 24,100 ஆர் 150 தான் ஓப்பன் ஆகணும்னு மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி காமிக்குது. ஆனால் மார்க்கெட்டோட பெரிய சப்போர்ட் வந்து 24,300 இருக்குது. ஸோ இன்னைக்கு ராத்திரி என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஆஸ் பர் நவ் 24,150 அதுக்கிட்ட ஓப்பன் ஆகணும். ஸோ மார்க்கெட் 150 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுமா ஆகாதான்றது மார்க்கெட் நாளைக்கு இப்போ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மெயின் ஃபாலுக்கான ரீசன் வந்து க்ரூட் ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி அவங்களோட ஆயில் ஃபெசிலிட்டிஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் வில் புட் அ ஸ்ட்ரெஸ் ஆன் க்ரூட் ப்ரைஸ். ஸோ க்ரூட் ப்ரைஸ் ஆல்ரெடி 90+ இருக்குது. ஸோ ப்ராப்ளி 100 கிட்ட போய்டும் தான் தோணுது. ஸோ ஹை சான்சஸ் மார்க்கெட் வில் ஃபால் ஃபர்தர். ஸோ அதனால் ட்ரேடராக இருந்தீங்கன்னா வெரி கேர்ஃபுல் ஆன் லாங் பொசிஷன்ஸ். ஹெட்ஜிங் இல்லாமல் பொசிஷன்ஸை எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ என்னோட பிளான் நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் நிஃப்டி பீஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நிஃப்டி பீஸ் இஸ் அ குட் பாயிண்ட் நவ். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8% கிட்ட கீழே விழுந்திருக்கு. நாளைக்கு கொஞ்சம் இன்னொரு 1% கிட்ட கேப் டவுன் ஆச்சுனாலும் 273 ஆர் 274 வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி பீஸ். அதில் வந்து அந்த பொசிஷன்ஸை ஆட் பண்ணுவேன் நான். அண்ட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் பண்ண போகிறேன் நாளைக்கு. ஸோ 24,650 அதை வந்து ஷார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். 24,650 ஷார்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆன் டியூஸ்டே எக்ஸ்பைரிக்காக. ஸோ விக்ஸ் வெரி ஹையாக இருக்கனால ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மார்க்கெட்ஸில். ஆல்வேஸ் ஹெட்ஜ் அண்ட் ட்ரேட். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் நம்மளோட நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ப்ராஃபிட் கம்ஸ் நெக்ஸ்ட் ஆல்வேஸ். தெர் இஸ் அ சேயிங் இன் த மார்க்கெட் வந்து நாளைக்கு கூட இருக்கலாம். ஆனால் வென் யூ லூஸ் த கேபிட்டல், உன்னால் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா மார்க்கெட்டில் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ அதனால் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோட பிளான். நாளைக்கு கொஞ்சம் நிஃப்டி பீஸ் வாங்குவேன். நிஃப்டி 24,650 ஷார்ட் பண்ணுவேன் ஃபார் த டியூஸ்டே எக்ஸ்பைரி. அதில் வர்ற ப்ராஃபிட்டை வச்சு திரும்பி அகெயின் ஐ ரீஇன்வெஸ்ட் இன் த நிஃப்டி பீஸ். ஸோ என்ன இந்த இயரோட பிளான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐ ஷுட் பிளான் ஃபார் 1 lakh நிஃப்டி பீஸை எடுக்கணும். அதுதான் என்னோட ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் சேர்த்துட்ருக்கேன். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் ஷார்ட்டிங் ஆர் ஆடிங் த பொசிஷன்ஸ் அண்ட் டேக்கிங் த ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி. ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.